அவருக்கு முன்னாடி எந்த படையும் ஈடு கொடுத்து நிக்க முடியாது. அன்பு காட்டுறதுல மனுஷன் காட்டாரு மாதிரி எந்த அணை போட்டும் அந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது. ஏழைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வர்ற முதல் கண்ணீர் அவரோட கண்ண இருந்துதான். எனக்காக உலகம் வந்ததே போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஒரு மனுஷன் பெரியும் பொழுது அவன் தாய் அழுதா அவன் ஒரு நல்ல மகன், அவனை பிள்ளைங்க அழுதா அவன் ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாடையே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவர். எனக்காக இந்த நாடே அழுதப்பா. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து மண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. இமயமலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க உத்தமரு ரொம்ப வசந்தவரு என்ன பெற்றவரு இந்த பெரியவரு அவர் போல இந்த அழகி பாரு நீ உலகத்துல அண்ணனா அண்ணனையா அன்புக்குள்ள அண்ணனையா ஊரெல்லாம் கொண்டாடும் பேரையா. சார், நீங்க தனியா போய் தீவிரவாதிகள் பிடிச்சதை பத்தி பத்திரிகைக்கும் பொதுமக்களுக்கும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தமிழ்நாட்டு போலீஸ்கார எழுச்சி வாயினும் இல்ல, விளம்பரத்துக்காக வேலை செய்யணும் இல்ல, கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு சுதந்திரம் வாங்கின இந்த ஜனநாயக நாட்டை தீவிரவாதியை ஆட்டி படைக்க அனுமதிக்கிறவனும் இல்ல. மதுரையில இருந்து புறப்பட்ட கருப்பு நிலா. ஓஹோ, மதுரைக்காரனா? மதுரைக்கு மட்டுமில்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு சொந்தம். நம்ம அனாவசியமா இந்த வழியில குறிக்கிறாங்க. அப்படி குறிக்கிட்டு அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவோம். உங்க பூச்சாண்டிகளுக்கெல்லாம் இந்த சிங்கம் பயப்படாது. உறவுக்கு கை கொடுப்பேன், உரிமைக்கு குரல் கொடுப்பேன், தமிழுக்கு உயிர் கொடுப்பேன், தன்மானத்துக்கு இடம் கொடுப்பேன். உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? என் பாலிசியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்புக்கு அன்பு, அடிக்கு அடி, உதைக்கு உத. எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்குங்க. 10 லட்சம் லோன் போட்டு என்ன வேணும்? நான் தினசரி வீட்டுக்கு எவ்வளவு கொடுப்போம் சொல்லியா? என்னையா காசு 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 பணம் போல நீ இந்த காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக? செத்தா கூட அண்ணா கூட அத்து விட்டு உள்ளது கொண்டு போய் உதைக்கிறான். காசு ஒழுங்கு
இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் துரோகம் பண்ற எவனா இருந்தாலும் இனிமே என்கிட்ட தப்பிக்க முடியாது. நான் தமிழ் என்று சொல்லடா, தலைவன் என்று நின்னடான்னு லட்சியம் உள்ளவன். இந்த தமிழன் நீதியை மதிக்கிறவன், அநீதியை மிதிக்கிறவன். இந்த தமிழன் ஏழைகளோட கண்ணீரை துடைக்கிறவன், எதிரியோட எலும்பு உடைக்கிறவன். நான் யாரையும் எதிரியா நினைக்கிறது இல்ல. என்ன மத்தவங்க எதிரியா நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன்.